கங்குவா திரைப்படம் குறித்து தவறான விமர்சனம் பரப்பப்படுவதாக நடிகை ஜோதிகா தன்னுடைய ஆதங்கத்தை பதிவு செய்திருக்கிறார். கங்குவா படத்தில் முதல் அரை மணி நேரம் சத்தம் தொந்தரவு தரும் விதத்தில் தான் இருக்கிறது என்றும் ஜோதிகா குறிப்பிட்டிருக்கிறார். இது தொடர்பான விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் செந்தில் ராஜா இணைகிறார். செந்தில் ராஜா, ஜோதிகா ஆதங்கத்தை குறிப்பிட்டிருக்காங்க, என்னென்ன விஷயத்தை குறிப்பிட்டு இதை பதிவிட்டிருக்காங்க, விவரங்களை பகிர்ந்துக்கலாம். ஸ்ரீராம், சூர்யாவுடைய நடிப்புல சிறுத்தை சிவா இயக்கத்துல கடந்த வியாழக்கிழமை வெளியான திரைப்படம் கங்குவா. இந்த திரைப்படம் 2 ஆண்டுகள் உருவாக்கல்ல இருந்தது. அதாவது படப்பிடிப்பு வேலைகள் நடைபெற்று அதற்கு பிறகு போஸ்ட் ப்ரொடக்ஷன் வேலைகள் நடைபெற்று தற்போது வெளியாகி இருக்கு. இந்த திரைப்படம் மிகுந்த ஒரு எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியான படம். ஆனால் ரசிகர்கள் மத்தியிலும் விமர்சகர்கள் மத்தியிலும் ஒரு எதிர்மறையான ஒரு விமர்சனத்தை தான் பெற்றது. குறிப்பாக பார்த்தீர்கள் என்றால் படத்தினுடைய அந்த நீளம் மற்றும் அந்த படத்தினுடைய அந்த சவுண்டிங் அதிகமான டிஸ்டர்பன்ஸ் இதை கொடுக்கறதா தொந்தரவுகளை கொடுக்கறதாவும் பார்வையாளர்களுக்கு அதை ஏற்றுக்கொள்ள முடியவில்லை எனவும் பல்வேறு விதமான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தன. இந்த நிலையில் தான் ஜோதிகா தன்னுடைய அந்த கருத்தை பதிவிட்டிருக்கிறார். குறிப்பாக முதல் 40 நிமிடங்கள் தேவையில்லாத காட்சிகள் என்று பலரும் கூறி வந்தார்கள். அதில் இவரும் குறிப்பிடுகிறார், முதல் அரை மணி நேரம் படத்துடைய அந்த ஃப்ளால இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த படம் மிகப்பெரிய ஒரு அந்த சத்தத்தையும் அவங்களும் ஒப்புக்கொண்டிருக்காங்க. ஆனா அது மட்டும் இல்லாமல் இந்த படத்துல பாசிட்டிவான விஷயங்கள் இருக்கு, பெண்களுக்கான சண்டை காட்சிகள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த ஒரு பையனுடைய அந்த உறவு, ஒரு நாயகனுக்கும் ஒரு சிறு பையனுக்குமான அந்த உறவு அப்படின்ற அந்த நிறைய விஷயங்கள் அதுல பாசிட்டிவும் இருக்கு. ஆனா நிறைய எதிர்மறை விமர்சனங்கள் தான் வந்துகிட்டு இருக்கு. இது பாக்குறதுக்கு ஆச்சரியமா இருக்கு என்று அவங்க தன்னுடைய பதிவுல ஆதங்கத்தோட பதிவிட்டு இருக்காங்க. ஸ்ரீராம், கண்டிப்பாக செந்தில் ராஜா, சமூக வலைத்தளங்கள் முழுக்க கங்குவா திரைப்படத்திற்கு எதிராக பல விமர்சனங்கள் இருக்கிறத பார்க்க முடியுது. என்னென்ன விஷயத்தை குறிப்பிட்டு அவங்க இதை குறிப்பிட்டிருக்காங்க? ஏற்கனவே திரைப்பட குழு தரப்பில் ஒலி அளவை குறைக்கணும் அப்படிங்கிற சில அறிவுறுத்தல்களெல்லாம் வழங்கியிருக்கிறதையும் பார்க்க முடியுது. இவங்க குறிப்பிட்டிருக்கக்கூடிய விஷயத்தில் படம் தொடர்பாக என்னென்ன முக்கிய விஷயங்கள் எல்லாம் குறிப்பிட்டிருக்காங்க? ஸ்ரீராம், அதான் நம்ம முன்பே குறிப்பிட்ட மாதிரி அந்த ரசிகர்கள் அதிக அளவு விமர்சனமா முன்வைத்தது, நிறைய விமர்சனங்கள்ல நம்ம பார்த்தது அந்த ஒலி அதிகமா இருக்குங்கிறது, அந்த சவுண்டிங், அதாவது இசையமைப்பு மற்றும் வசனம் ஆகிய இரண்டும் அதிகமா இருக்க, கத்திக்கிட்டே இருக்காங்கிற விமர்சனங்கள் எல்லாம் வச்சாங்க. இதோடைய சத்தம் தான் படம் பார்க்கறவங்களுக்கு ஒரு தொந்தரவு கொடுக்குது, அதை பார்க்க முடியல, படத்தோட ஒன்ற முடியல அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த விஷயத்தை அவங்களும் ஒத்துக்கிட்டு இருக்காங்க. அது மட்டும் இல்லாமல் படத்துடைய அந்த அந்த முதல் 40 நிமிடங்களை கூறும் பொழுது அதுல முதல் அரை மணி நேரம் படத்தினுடைய அந்த ஓட்டத்துக்கு அது டிஸ்டர்பன்ஸா இருக்கு, அது ஒரு ஃபிளால இல்லை அப்படின்னு அவங்க சொல்லியிருக்காங்க. இந்த 2 விஷயத்தையும் அவங்க ஒப்புக்கொண்டிருக்காங்க. இது குறித்த ஒரு விவாதமும் படக்குழு தரப்புல போய்கிட்டு இருக்கு. குறிப்பாக அந்த அரை மணி நேரத்தை குறைக்கலாமா என்பது குறித்தெல்லாம் ஒரு டிஸ்கஷன் போயிருக்கு. ஆனா அந்த இன்னும் முடிவு எதுவும் எட்டப்படாமல் இருக்கு. இதுதான் ஜோதிகா தற்போது தெரிவிச்சிருக்காங்க. படத்துடைய அந்த முதல் அரை மணி நேரம் அப்படிங்கிறது சரியில்லை தான், அது நாங்க ஒப்புக்கொள்ளுகிறோம் அப்படின்றத அவங்க அக்செப்ட் பண்ணியிருக்காங்க. அதே போல ஏற்கனவே படத்துடைய தயாரிப்பாளரும் நீங்கள் குறிப்பிட்டது போலவே அந்த ஒலியோடைய அளவை குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. அதுவும் நேற்று இரவுல இருந்து அது குறைக்கப்பட்டதா சொல்றாங்க. இந்த மாதிரியான குறைகளை நிவர்த்தி செய்யக்கூடிய அந்த பணிகள் நடைபெற்று இருக்கு. ஏன்னா கடுமையான ஒரு விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு வந்தது. சமூக வலைதளங்கள் மட்டும் இல்லாமல் படம் பார்க்கக்கூடிய ரசிகர்களும் அந்த கருத்தை பதிவிட்டு வந்தாங்க. இந்த நிலையில் தான் ஒரு சூர்யாவுடைய ஒய்ஃபா இல்லாம நான் ஒரு சினிமாவுடைய காதலரா நான் சொல்றேன் அப்படின்னு தன்னுடைய அந்த பதிவை சமூக வலைதளத்துல பதிவு செய்திருக்காங்க. ஸ்ரீராம், கங்குவா திரைப்படத்தில் தொடர்பாக பல்வேறு விமர்சனங்கள் எழுந்திருக்கக்கூடிய நிலையில் தவறான விமர்சனங்கள் முன்வைக்கப்படுவதாக ஜோதிகா தன்னுடைய ஆதங்கத்தை பதிவிட்டிருக்கிறார். படத்தினுடைய முதல் பாதியில் சில இரைச்சல்கள், சத்தங்கள் இருக்கின்றன என்ற ஒரு விஷயத்தையும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார். அதே நேரம் கங்குவா திரைப்படம் தொடர்பாக பல்வேறு தவறான விமர்சனங்கள் பரப்பப்படுவதாக ஒரு குற்றச்சாட்டை முன்வைத்திருக்கிறார். தன்னுடைய ஆதங்கத்தை முன்வைத்திருக்கிறார். சூர்யாவினுடைய மனைவியாக அல்லாமல் ஒரு சினிமா ரசிகையாக இதனை நான் குறிப்பிடுகிறேன் என்ற ஒரு விதத்தில் அவர் முன்வைத்திருக்கிறதை பார்க்க முடிகிறது. கங்குவா திரைப்படம் வெளியாகி இருக்கக்கூடிய நிலையில், பெருத்த எதிர்பார்ப்புக்கு மத்தியில் வெளியாகி இருந்த நிலையில், அந்த திரைப்படம் தொடர்பாக பல தரப்பினரும் தொடர்ந்து விமர்சனத்தை முன்வைத்து வருகிறார்கள்.
அந்த வகையில் ஒலி அளவு அதிகமாக இருந்தது போன்ற சில குற்றச்சாட்டுக்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டிருந்தன. அதற்காக பட தயாரிப்பு நிறுவனம் திரையரங்க உரிமையாளர்களிடம் ஒலி அளவை குறைத்து ஒளிபரப்பும்படி சில வேண்டுகோள்களை முன்வைத்திருந்ததையெல்லாம் பார்க்க முடிந்தது. தொடர்ந்து சமூக வலைத்தளங்களில் இந்த திரைப்படம் கங்குவா திரைப்படம் தொடர்பாக நடிகர் சூர்யா, இயக்குனர் சிவா உள்ளிட்டோர் விமர்சனத்திற்கு உள்ளாகி வரக்கூடிய ஒரு சூழலில் நடிகை ஜோதிகா அது தொடர்பாக ஒரு பதிவை பதிவிட்டிருக்கிறார். இது தொடர்பாக தற்பொழுது தன்னுடைய கருத்துக்களை பதிவு செய்வதற்காக சினிமா செய்தியாளர் பத்திரிகையாளர் திரு வெற்றி அவர்கள் நம்மோடு இணைகிறார். அவரிடம் பேசலாம். சார் வணக்கம். சார் வணக்கம். வணக்கம் சார். ஜோதிகா அவங்க ஒரு போஸ்ட் பண்ணியிருக்காங்க. இப்போ கங்குவா படம் தொடர்பாக தவறான விமர்சனங்கள் பரப்பப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய ஆதங்கத்தை முன் வச்சிருக்காங்க. இதை பத்தி உங்களுடைய முதற்கட்ட பார்வை சார். இல்ல, அவங்க முதல்ல ஆரம்பமே ரொம்ப அருமையா தான் அவங்களுடைய பதிவுல ஆரம்பிச்சிருக்காங்க. நான் இதை நடிகர் சூர்யாவின் மனைவியாக இல்லாமல் ஒரு சினிமா லவரா நான் இதை பதிவு பண்றேன்னு சொல்லிட்டு ஒரு நேர்மையான ஒரு பார்வை தான் முன் வச்சிருக்காங்க. அதோட அவங்க சக நடிகை, அவங்களும் பங்கு இருக்குங்கிறதுனால அதை நம்ம விமர்சனமா நம்ம ஏத்துக்க முடியாது. அவங்களுடைய கருத்து அவங்களுடைய பார்வையா தான் பார்த்துக்கலாம். ரொம்பவே ஏன்னா இது வரைக்கும் இத மாதிரி தன்னுடைய கணவர் சம்பந்தப்பட்ட ஒரு படத்துக்கே அவங்க ஒரு நெகட்டிவிட்டி இருக்கு, என்ன மாதிரி அந்த படத்துல குறைகள் இருக்குங்கிறது சுட்டி காட்டிருக்கிறது ஒரு ஆரோக்கியமான விஷயம். அது ரொம்பவே அழகா சொல்லியிருக்காங்க. முதல் அரை மணி நேரம் உங்களுக்கு இந்த படத்துல ஒர்க் ஆகவே இல்லை. அந்த சீன்ஸ், அதாவது அந்த கோவா போர்ஷன்ஸ் படத்துல பிகினிங் ஒரு 1/2 hour இருக்கு சூர்யா, இந்த 2024 நடக்கிற கதை. அது கொஞ்சம் கூட செட் ஆகல, அது ஒர்க் அவுட் ஆகல அப்படிங்கறத தெளிவா சொல்லியிருக்காங்க. சவுண்டு தான் எல்லாருமே குறையா சொன்ன ஒரு விஷயம். படம் பார்த்த அனைத்து ரசிகர்களும் விமர்சகர்களும் பல பேரும் சொன்னது சவுண்ட் லெவல் படத்தை பத்தி சொல்லியிருந்தாங்க. அதை பத்தியும் குறிப்பிட்டிருக்காங்க. அதே சமயத்துல அவங்க குறிப்பிட்டிருக்க இந்த படத்துக்கு உண்டான நெகட்டிவிட்டி விமர்சனம்ங்கிறது நிறைய இருக்கு அப்படிங்கிறது. சமீப காலத்துல பாத்தீங்கன்னா இந்த யூடியூப் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்த பிறகு விமர்சனம்ங்கிறது ரொம்ப எல்லை மீறி போயிட்டு இருக்கு. சமீப காலத்துல முன்னெல்லாம் குறிப்பிட்ட ஊடகங்கள் மட்டுமே விமர்சனம் பண்றது போக இன்னைக்கு மொபைல் வச்சிருக்கிறவங்க எல்லாருமே இன்னைக்கு யூடியூப் ஆரம்பிச்சுட்டு அவங்க விமர்சனம் சொல்லலாம் அப்படிங்கிற ஒரு நிலைமைக்கு தள்ளப்பட்டு இருக்கு. ரெண்டாவது பாத்தீங்கன்னா தியேட்டர்ல போயிட்டு நாங்க கருத்து எடுக்கிறோம்னு சொல்லிட்டு பல பேர் போயிட்டு தியேட்டர்ல விமர்சனங்கிற பேர்ல ரசிகர்கள் கிட்ட கருத்து கேட்டுட்டு இருக்காங்க. அது ஒரு தவறான ஒரு சினிமாவுக்கு ஒரு ஆரோக்கியமான விஷயம் இல்ல. அது தியேட்டருக்குள்ளவே எப்படி இத மாதிரி தியேட்டருக்காரங்க அலோ பண்றாங்கிறது தெரியல. நான் பல முறைகள் இந்த விஷயங்களை நான் சொல்லியிருக்கேன். தியேட்டருக்குள்ள இருந்து எப்பவுமே எந்த ஒரு வியாபாரம் சார்ந்த விஷயத்திலுமே யாருமே அவங்க இடத்துக்குள்ள, இப்போ ஒரு கடைக்கு போறீங்க, அந்த கடையில விற்கிற ஒரு பொருள் குவாலிட்டி சரியில்லை, உதாரணத்துக்கு காய்கறி கடையில தக்காளி சரியில்லை, வெங்காயம் சரியில்லை, நம்ம வாங்க போனா அதை பத்தி எங்கனாவது விமர்சனம் யாராவது அலோ பண்ணுவாங்களா? அந்த கடையில அங்கேயே வாங்கிட்டானா ஒரு சினிமாவை பார்த்துட்டு வெளியில வரும்போது தான் ஒரு ரசிகன் அதை குறை சொல்றத அதையும் வீடியோவா எடுத்து போட்டு அது சினிமாவுக்கு ஆரோக்கியமான ஒரு விஷயமே இல்லை. எல்லாமே கருத்து சொல்லலாம், எல்லாருக்கும் கருத்து இருக்கு சொல்றதுக்கு. பட் சினிமா தியேட்டரை படம் பார்த்துட்டு வந்த அந்த முதல் காட்சி முடிந்த உடனேயே இப்படி வரக்கூடிய விமர்சனங்கள்னு இருக்குல்ல. இதுல பாத்தீங்கன்னா படம் பார்க்கும் போது பலதரப்பட்ட ரசிகர்கள் வராங்க. இப்போ சூர்யாவை பிடிக்காத ரசிகர்கள் இருக்குல்ல, வேறு போட்டியாளருக்கு உண்டான நடிகர்களோட ரசிகர்கள் இருக்காங்கல்ல, அவங்க இந்த படத்தை பத்தி நெகட்டிவா ஒரு கருத்து சொல்லலாம் இல்லையா? முதல்ல இந்த தியேட்டர்ல எடுக்கிற அந்த விமர்சனங்களுக்கு ஒரு கட்டுப்பாடு தமிழ் சினிமா இண்டஸ்ட்ரியில கொண்டுட்டு வரணும். ரெண்டாவது, ரொம்ப முன்ன மாதிரி எல்லாம் இல்லைங்க. விமர்சனம்ங்கிற பேர்ல பாத்தீங்கன்னா ஒரு தனிப்பட்ட விதத்துல தாக்குதல்கள் நிறையவே இருந்துட்டு இருக்கு. எல்லா படத்துக்குமே ஒரு நியாயமான ரீதியில ஒரு படத்தோட குறைகளை சுட்டி காட்டுறதுங்கிறது கூட பாத்தீங்கன்னா ரொம்ப ஆர்ஷா சுட்டி காட்டிட்டு இருக்காங்க. விமர்சனத்துக்கு உண்டான இலக்கணம் அப்படிங்கிறது இந்த காலகட்டத்துல இல்லாம போயிடுச்சு. அததான் ஜோதிகா அவங்க பதிவுல ரொம்பவே ரிஃப்ளெக்ட் பண்ணிருக்காங்க. அதுல இந்த படத்துல குறைகள் இருக்கு, இல்லாமல் இல்லை. எந்த ஒரு திரைப்படத்துக்குமே குறைகள் நிச்சயமா இருக்கும். 100க்கு 100% குறைகளே இல்லாத சினிமாவை நாம பார்க்கவே முடியாது. ஆனால் இன்னைக்கு விமர்சனங்கிற பேர்ல பல பேர் பண்ணக்கூடிய ஒரு தவறுதலான விஷயம் இந்த சினிமா தொழில ரொம்பவே பாதிப்படைய வச்சிட்டு இருக்கு. இணைப்புல கருத்துக்களை பகிர்ந்து கொண்டதற்கு நன்றி திரு வெற்றி.